வார்த்தை 21/7/2016. இன்றைய முரளியின் தலைப்பு இனிமையான குழந்தைகளே, நம்முடைய பாபா நம்மை இந்த உலகத்துக்கு எஜமானர்களாக ஆக்கிறதுக்காக வந்திருக்கிறாரு. நாம் அவர் முன்னாடி உட்கார்ந்துட்டு இருக்கிறோங்கிற போதை உங்களுக்குள்ள இருக்கணும். எதுக்காக வந்திருக்கிறாரு? உலகத்துக்கு எஜமானராக ஆக்கிறதுக்காக சிவன் பகவானே வந்திருக்கிறாரு. அவரு முன்னாடி நம்ம உட்காந்துட்டு இருக்கிறோம் அப்படின்னா சாதாரண விஷயம். ஒரு பெரிய சினிமா நடிகருக்கு எதிர உட்காந்தாலே அந்த ஒரு போதை வரும், அல்லது பிரதமர் முதல்வர் முன்னாடி உட்காந்தாலும். ஸோ அப்போ கடவுளுக்கு எதிர உட்காந்தா எவ்வளோ பெரிய போதை இருக்கணும். ஸோ அந்த போதை இருக்கணும் உங்களுக்கு அப்படின்னு பாபா சொல்றாரு. கேள்வி: கர்மங்களின் ஆழமான கதியை அறிந்தவர்கள் எந்த முயற்சி அவசியமா செய்வாங்க? அதுக்கு விளக்கம் நினைவில் இருக்கிறதுக்கான முயற்சி. அதுதான் அதோடைய பதில். ஏன்னா நினைவின் மூலமாகத்தான் பழைய கணக்கு வழக்கு முடியும்னு அவங்களுக்கு தெரியும். ஒருவேளை ஆத்மா பழைய கணக்கு வழக்கு கர்ம போகத்தை முடிக்கலன்னா தண்டனையை அனுபவிக்க வேண்டியிருக்கும். மேலும் பதவியும் கீழானதாயிடும். மறுபிறவியும் அப்படிப்பட்டதாகத்தான் இருக்கும்னு அவங்களுக்கு தெரியும். அப்ப நினைவில் இருக்கிறதுக்கான முயற்சியை தான் கர்மங்களின் ஆழமான கதியை அறிந்தவர்கள் கண்டிப்பா செய்வாங்க. ஏன்னா கர்ம கணக்கு முடிக்கிறதுக்கான ஒரே வழி பாபாவுடைய நினைவு தான். இப்போ பாபா சொல்ற, ஒருவேளை பழைய கணக்கு வழக்கு இந்த கர்ம சுமைகள் இதெல்லாம் முடிக்கலைன்னா கண்டிப்பா தண்டனை அனுபவிக்க வேண்டியிருக்கும். ஸோ ஒன்று அதை உடல் வியாதி அல்லது மனிதர்கள் கொடுக்குற துக்கம் இதன் மூலமாக அனுபவிச்சது, இல்லையா பாபா நினைவில் ஸ்ட்ராங்காக இருந்து யோக பலத்தினால அதை எரிச்சிடலாம். அப்படி இல்லைன்னா தண்டனை தான் அனுபவிக்கணும். கடைசியில் பெண்டிங் இருந்துச்சு அப்படின்னா. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய பதவியும் கீழானதாக ஆயிடும். மறுபிறவி கூட அப்படித்தான் இருக்கும்னு கூட அவங்களுக்கு தெரியும். அப்போ ஒவ்வொரு பிறவியுமே இல்லையா, ஸ்டார்டிங்கில் மட்டும் பதவி குறையாது, ஒவ்வொரு பிறவியுமே பதவி குறையும் கல்பம் ஃபுல்லாகவே. ஸோ ஒரு கல்பம் ஃபுல்லாக குறைஞ்சதுன்னா அதே தான் அடுத்த கல்பமும் நடக்குது. ஸோ கல்பமாக அவங்க பதவி குறையுன்ற விஷயம் அவங்களுக்கு தெரியும். அதனால கர்மத்தின் ஆழமான விதி அறிஞ்சவங்க பாபா நினைவில் நிரந்தரமாக இருக்கிறதுக்கான முயற்சியை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. சரி, ஓம் சாந்தி. பாப்தாதா நேரில் வந்துள்ளார்னு பார்க்கும் பொழுது குழந்தைங்களுக்கு எல்லையற்ற குஷியின் அளவு அதிகரிக்குது. மேலும் 5000 வருடங்களுக்கு பிறகு மீண்டும் சிவபாபா பிரம்மாவுடைய உடல்ல வந்திருக்கிறாருன்னு குழந்தைங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. எதுக்காக வந்திருக்கிறாங்க, என்ன செய்யறதுக்காக வந்திருக்கிறாரு அப்படின்னு இப்ப உங்களுக்கு தெரியுது. அதனால குழந்தைங்களுக்கு இந்த போதை ஏறி இருக்குது. என்ன தெரிஞ்சுக்கிட்டதுனால போதை ஏறிடுச்சு? சொர்க்கத்தின் எஜமானர்களாக நம்மளை மீண்டும் ஆக்குவதற்காக, மீண்டும் அந்த லக்ஷ்மி நாராயணன் ஆக்குறதுக்காக பாபா வந்திருக்கிறாரு அப்படின்னு தெரிஞ்ச உடனே நமக்கு போதை ஏறுது. இப்போ ஏன்னா கல்பத்துல ஒரே சான்ஸ் தான் இந்த லாட்ரி. ஸோ அந்த லாட்ரி இப்போ நமக்கு கிடைக்குது அப்படின்னு தெரியும் பொழுது நமக்கு போதை ஏறுது. அதுவும் நேரடியாக வந்திருக்கிறாரு அப்படின்போது குஷிக்கு எல்லையே இல்லாமல் போயிட்டு நம்மை மீண்டும் சொர்க்கத்துக்கு தகுதி வாய்ந்தவர்களாக ஆக்கி கொண்டிருக்கிறார் அப்படின்ட்டு எல்லா குழந்தைகளும் தெரிஞ்சுக்கிட்டோம். நம்மை தமோ பிரதானத்தில் இருந்து சதோ பிரதானமாக ஆக்குறதுக்கான யுக்திகளை மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டிருக்கிறார். யுக்தி ரொம்ப ஈஸி. என்ன அந்த யுக்தி? தமோ பிரதான கீழான குணத்திலிருந்து அப்படி உயர்ந்த குணமாகிறதுக்கான யுக்தி என்னது? நினைவு. அதில் தான் எல்லாமே இருக்குது. ஸோ ரொம்ப ஈஸியான
நினைவு. கஷ்டப்பட்டு நினைக்கிறதெல்லாம் கிடையாது. ஒரு புள்ளி, எழுந்தாலும் நடந்தாலும் அமர்ந்தாலும் அந்த ஒரு புள்ளி, ஒரு புள்ளியாக உங்களை நினைவு செய்து பாபாவையும் ஒரு புள்ளியாக நினைவு செய்யறதுல தான் இருக்குது அப்படின்னு யுக்தி ஈஸியாக சொல்லி கொடுக்குறாரு. அஞ்ஞான காலத்துல ஆண் குழந்தை பிறந்துச்சுன்னா நம்முடைய வாரிசு பிறந்துருச்சுன்னு புரிஞ்சுக்கிறாங்க. இந்த சமயத்துல தந்தை குழந்தைகளாகிய நம்மை தத்தெடுக்கிறாரு அப்படின்னு நமக்கு தெரியும். நீங்க எல்லாருமே சிவபாபாவுடைய குழந்தைங்க தான். ஆனா நமக்கு சொல்வதற்காகவும் நாம அவரிடமிருந்து கேட்கறதுக்காகவும் பாபா தன்னுடையவர்களாக எப்படி ஆக்குவாரு? இந்த சமயத்துல பாபா குழந்தைகளாகிய நம்மை தத்தெடுக்கிறாருன்னு நமக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். எல்லாருமே அவருடைய குழந்தைங்க தான். இருந்தாலும் எல்லாருன்னா என்னது, பிரம்மகுமாரிகள் மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த உலகமே அவருடைய குழந்தை தான். இருந்தாலும் அவர் வர்றது சொர்க்கம் ஆஸ்தி கொடுக்க, அந்த ஆஸ்தியை அடையிறதுக்கான ஞானத்தை கேட்கணும் அப்படின்னா அவரை அப்பான்னு ஏத்துக்கிட்டு பிரம்மகுமாரி சென்டருக்கு வந்தால் தானே முடியும். அதுக்காக தான் நமக்கு இந்த ஞானத்தை சொல்றதுக்காக, அவருடைய மகா வாக்கியங்களை நாம கேட்கறதுக்காக பாபா முதல்ல தன்னுடையவராக ஆக்குறாரு. ஆனா எப்படி ஆக்குறாரு? அவருக்கு தான் உடல் கிடையாது. அதனால இந்த பிரம்மா பாபாவுடைய உடல் மூலமா சொல்றாரு, நான் ஆத்மாக்களாகிய உங்களுடைய தந்தையாக இருக்கிறேன், உங்களை சொர்க்கத்தின் எஜமானர்களாக ஆக்குறேன். தூய்மையற்ற உங்களுடைய ஆத்மா மட்டும் முக்திக்கோ அல்லது ஜீவன் முக்தி தாமத்துக்கோ போக முடியாது. நீங்க எல்லாருமே ஒரு தந்தையுடைய குழந்தைங்க, எல்லாரும் தந்தையுடைய ஆஸ்தியை எடுக்கணும். அப்ப என்ன சொல்றாரு, நீங்க என்னுடைய குழந்தைங்க, சொர்க்கத்தின் எஜமானர்களாக உங்களை மாற்ற போறேன். ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க பரந்தாமம் போயிட்டு வரணும். இப்ப பரந்தாமத்துக்கு போறதா இருந்தாலும் சொர்க்கத்துக்கு போறதா இருந்தாலும் தூய்மை ஆகியே தீரணும். அதுக்கான யுக்தியை தான் பாபா இப்ப நமக்கு கொடுக்கிறாரு. ஏன்னா அந்த ஒரு தந்தையுடைய குழந்தைங்க நாம எல்லாருமே தந்தையுடைய ஆஸ்தியை எடுக்கணும். அளவற்ற குழந்தைங்க இருக்கிறாங்க, அதிகரிச்சபடி இருக்கிறாங்க. பாபாவும் தத்தெடுத்தபடி இருக்கிறார் இல்லையா? தினம் தினம் பாபா குழந்தைங்க அதிகமாயிட்டே தான் இருக்கிறாங்க. ஏன்னா அவருக்கு ஆசை எல்லோருக்கும் சொத்தை கொடுக்கணும்ட்டு. இருந்தாலும் நாடகத்தின் இந்த ஞானம் அவருக்கு தெரியுது. போன கல்பத்தில் யார் இருக்காங்களோ அவங்க தான் எடுப்பாங்கன்ட்டு. இப்போ பாபா சொல்றது, ஆத்மாக்களே இப்ப நீங்க என்னுடைய சந்தானங்கள், அதாவது சொத்துக்கு வாரிசு குழந்தைங்க. அதனால எப்பவுமே உங்களை நீங்க ஆத்மான்னு புரிஞ்சுக்கோங்க. நமக்கு பாபா, அதாவது ஆத்மாக்களின் தந்தை கிடைச்சிருக்கிறாரு. அவரைத்தான் நாம அரைக்கல்பம் 2500 வருடங்களாக பக்தியில நினைவு செஞ்சோம். இதை எப்பவுமே மறந்துடாதீங்க. எதை மறக்கிறது? நாம் அவருடைய குழந்தைங்க, அவர்கிட்ட இருந்தது ஆஸ்தி கிடைக்கிறது ஆத்மாவுக்கு. அதனால தன்னை ஆத்மான்னு புரிஞ்சுக்கோங்க, எப்பயும் மறந்துடாதீங்கன்றார். அரைக்கல்ப காலம் ஆத்மா இந்த சரீரத்தின் மூலம் பாபாவை நினைவு செஞ்சது. எப்படி நினைவு செஞ்சது தெரியுமா? ஓ பதித பாவனே, தூய்மையற்ற எங்களை தூய்மையாக்குபவரே, துக்கத்தை நீக்கி சுகத்தை கொடுப்பவரே வாங்க அப்படின்னு நினைவு செஞ்சோம். ஏன்னா இங்க துக்கம் நிறைந்த ராவண ராஜ்யத்துல இல்ல நாம இப்ப இருக்கிறோம். இப்ப பாபா சொல்றது, அப்ப துக்கத்தை நீக்கிறதுனா என்ன அர்த்தம்? ராவண ராஜ்யத்தை நீக்கி மீண்டும் ராம ராஜ்யத்தை ஸ்தாபனை பண்ணணும். அதுக்காக தான் அவரை கூப்பிட்டு இருக்கிறோம். நாங்க ரொம்ப சுகம் நிறைஞ்சவங்களா தான் இருக்கிறோம். எங்களுக்கு கோடான கோடி சொத்து பணம் எல்லாம் இருக்குது. இவ்வளவு கம்பெனி, ஆலைகள், ஆபீஸ் இருக்குது அப்படின்னு
புரிஞ்சிக்கிறதெல்லாம் இன்னும் கொஞ்ச காலத்துக்கு தான். இப்போ அவங்களுக்கு எப்படி தோணும், இப்போவே நாங்கள் சுகமாக தான்ப்பா இருக்கிறோம், இப்போவே சொர்க்கமாக தான் இருக்கிறோம், எங்களுக்கு தேவையில்லை, அதெல்லாம் அழிய போகுதுங்க, எல்லாரும் தானே அழியும், அப்போ நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு பாபா சொல்றாரு, எங்களுக்கு இவ்வளோ சொத்து இருக்குது அவ்வளோ சொத்து இருக்கிறதுன்றதெல்லாம் இன்னும் கொஞ்ச காலத்துக்கு தான் சொல்ல முடியும். ஏன்னா கடைசியில் மிகவும் ஐயோ ஐயோன்னு அலற தொடங்கிடுவாங்க. துக்கத்துடைய மலைகள் விழும், இவ்வளவு செல்வங்கள் அனைத்தும் அழிஞ்சு போயிடும். பாபா எப்படி சொல்றாரு இல்லையா, கடைசியில் கதறுவாங்கன்ற அவ்வளோ பணம்ட்டு அதுலேயே மூழ்கினவங்களாம் கண்ணு முன்னாடி எல்லா சொத்தும் காலியாகுதுன்னா எப்படி அலறுவாங்க. இப்போ பாப்பா சொல்றாரு, துக்கத்துடைய மலையே இருக்குதுன்றார், மழை விழுன்றார், மழை சொல்லலை, மலை. அப்போ எவ்வளோ துக்கம் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. எல்லா செல்வங்களும் அழிஞ்சிடும். தந்தை கிட்ட இருந்து உங்களுக்கு ஒரு வினாடியில் ஆஸ்தி கிடைக்கும், உங்களுக்கு வினாடியில் சொர்க்கத்தின் ராஜ்யத்தை கொடுக்கிறேன் அப்படின்னு பாபா சொல்றார். மற்றபடி இந்த பழைய உலகம் முற்றிலும் அழிஞ்சிடும். சண்டை வரும், இயற்கையின் சீற்றங்கள் ஏற்படும். ஏன்னா சுத்தப்படுத்தணும் இல்லையா, தமோ பிரதான இந்த உலகத்தை சர்வ பிரதானமாக மாற்றினா பஞ்ச தத்துவங்களையும் மாற்றணும். அது எப்படி மாறும், அதுக்காக தான் சண்டை நடக்கிறது, இயற்கை சீற்றங்கள் எல்லாமே. இப்போ பாப்பா சொல்றாரு, உங்களுடைய ஆத்மா கூட இப்போ தூய்மை அடைந்து கொண்டிருக்கிறது. பாப்தாதா 2 பேருமே குழந்தைங்க எவ்வளவு உழைப்பு செய்கிறாங்கன்னு புரிஞ்சிக்க முடியும். பாபாவை நினைவு செஞ்சு பாவத்தை அழிக்க எந்த அளவு முயற்சி செய்கிறோன்னு 2 பேருக்குமே தெரியும். பிரம்ம பாபாவுக்கும் சரி, சிவ பாபாவுக்கும் சரி. பாபா கிட்ட இருந்து ஆஸ்தியை எடுக்கிறதுக்காக முற்றிலும் மிகச்சிறிய முயற்சியை கொடுக்கறாங்க. தன்னை ஆத்மான்னு புரிஞ்சுக்கிட்டு தந்தையை நினைவு செய்யுங்க. அந்த ஆன்மீக தந்தை சரீரமற்றவர். ஆத்மாக்களாகிய நாம அவரை கூப்பிடுறோம் இல்லையா. தூய்மை இழந்துள்ள உங்களுடைய ஆத்மா எப்படி தூய்மை ஆகும்னு பாபா கேட்கிறார். பாபா கொடுக்கிற ஆஸ்திக்கு அளவே கிடையாது, எல்லையற்ற ஆஸ்தி. 21 பிறவிக்கு உட்காந்து சாப்பிடலாம், அப்படின்னு சொத்தே தீராதுன்ற இவ்வளவு ஆஸ்தி, எண்ண முடியாத ஆஸ்தி. ஆனால் அதுக்கு நாம பண்ற முயற்சி ரொம்ப 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 சின்னது. சும்மா ஒரு புள்ளியா பாபா நினைவு செஞ்சுட்டு இருக்கிறோம், அவ்வளவுதான். அதான் பாபா சொல்றாரு, உங்களை ஆத்மா புரிஞ்சு பாபா நினைச்சீங்க, வேற எதுவுமே உங்களை இப்போ இந்த உலகத்துல பணம் சம்பாதிக்கணும் எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைக்க வேண்டியதா இருக்குது. ஆனா ஆல்ரெடி பணக்கார குடும்பத்துல பிறப்பீங்க, அதுக்காக சும்மா ஒரு புள்ளியா நினைச்சிட்டு இருப்பீங்க, அவ்வளவுதான். ஸோ அது ரொம்ப சின்ன முயற்சி தானே. அதுவும் 21 பிறவிக்கு சொத்தை கொடுக்கறதுக்கு இவ்வளோ இந்த முயற்சி பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன முயற்சி தான். இப்போ பாபா சொல்றாரு, ஆன்மீக தந்தை சரீரமே இல்லாதவர். ஆக்சுவலா ஆத்மாக்களும் சரீரம் இல்லாம தான் இருந்துச்சு, அப்புறம் சரீரத்துல நடிக்குது. ஆத்மாக்கள் தான் அவரை கூப்பிடுது. இப்ப பாபா கேட்கிறாரு, கூப்பிட்டீங்களே தூய்மையாக்குங்களேன்னு சொன்னீங்க இல்லையா, தூய்மை இழந்து இருக்கிறீங்கன்னு தானே அர்த்தம். அப்படி தூய்மை இழந்த ஆத்மா எப்படி தூய்மை ஆகும் அப்படின்னு பாபா கேட்கிறார். ஏன்னா பதித்த பாவனர் ஒரு தந்தை மட்டும்தானே. நீரோட்டமுள்ள நதியெல்லாம் ஆத்மாவை தூய்மைப்படுத்தாது. ஒருவேளை நதியினாலே ஆத்மாவை தூய்மைப்படுத்த முடிஞ்சிருந்தால் உடனே சென்று வர முழுக்கு போட்டு ஸ்நானம் செய்து வர வேண்டும். நிறைய பேரு கங்கா ஸ்நானம் செய்யறாங்க, இருந்தாலும் ஏன் தூய்மையற்றவர்களா இருக்கிறாங்க? கங்கா ஸ்நானம் செஞ்சோடனே திடீர்னு நல்லவங்களா மாறிடுறாங்களா யாராவது? கிடையாது. அப்ப தூய்மையற்ற தானே இருக்கிறாங்க. நிறைய பேர் கங்கா ஸ்நானம் செய்யறாங்க,
இரவும் பகலும் பதித்த பாவன சீதாராம், அதாவது பக்தர்கள் அல்லது சீதைகள் அனைவரையும் காப்பாற்றக்கூடிய ஒரு ராமன் பரமபிதா பரமாத்மா ஆவார். ஆனா அது தெரியாமலே பதித்த பாவன சீதாராம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப பாபா சொல்றாரு, பதித்த பாவனர் பாபா பதிகளுக்கெல்லாம் பதி. பதிகளுக்கெல்லாம் பதி அப்படின்னா கணவனுக்கெல்லாம் கணவன் இல்லையா? அப்ப அவரு எப்ப வராரோ அப்பதான் நம்மளை தூய்மையாக்கு. மற்றபடி நீங்க என்ன பண்ணி இருந்தாலும், எந்த மதத்தை சார்ந்தவங்களா இருந்தாலும், நேரடியா இந்த ஞானத்தை கொடுக்கிற வரைக்கும் தூய்மையாக வாய்ப்பே கிடையாது. இப்ப தூய்மையாகிறதுக்காக தானே என்னை கூப்பிட்டீங்க, நான் வந்துட்டேன், என்னுடைய ஸ்ரீமத் படி நடங்க, வேற யாருடைய வழியிலும் நடக்காதீங்க அப்படின்னு இப்ப பாபா சொல்றார். இதுதான் பெரிய விஷயம். நிறைய பாபாவுடைய ஸ்ரீமத் நம்மளுடைய அறிவுனால ஏத்துக்க முடியாததா இருக்கும். ஆனா நம்ம அறிவுனால ஏத்துக்கிட்ட விஷயங்கள்லாம் நமக்கு துக்கத்தை தானே கொடுத்துருக்கு, மற்றவங்களுக்கும் துக்கத்தை தானே கொடுத்துருக்கு. அதுதான் பாபா சொல்றாரு, என்னுடைய வழிபடி நடங்க, உங்க மனதின் வழிபடியோ அல்லது மற்றவங்களுடைய வழிபடியோ நடக்காதீங்க. சூப்பர் பாயிண்ட் இல்லையா? அதுக்குதான் பாபா சொல்றாரு, ஒவ்வொரு அடியிலும் பாபாவுடைய வழி கேட்டு நடங்க அப்படின்ட்டு. பக்தியின் மூலம் பகவான் கிடைப்பார்னு அவங்க சொல்றாங்க. பக்தியின் மூலம் பகவான் கிடைப்பார் அப்படின்னா பக்தர்களை காப்பாற்ற பகவான் வருவார்னு ஏன் சொல்றாங்க? பக்தர்களுக்கு என்ன ஆபத்தா வந்துருச்சு அதுல இருந்து அவங்களை காப்பாத்துறதுக்கு? ஏதாவது ஆபத்து ஏற்பட்டாதானே பாதுகாப்பு கொடுப்பாங்க. நீங்க எவ்வளவு துர்கதியை அடைஞ்சிட்டீங்கன்னு பாபா சொல்றாரு. இது கொடுமையான நரகம். எல்லாருமே துக்கமிக்கவர்களாக நோயாளிகளாகத்தான் இருக்கிறாங்க. ஒவ்வொரு வீட்டிலையும் பாருங்க என்னென்ன நடக்குதுன்னு, துக்கமோ துக்கம்தான். அதனால தான் பாபா எங்க துக்கத்தை நீக்குங்க, சுகத்தை கொடுங்கன்னு கூப்பிடுறாங்க. பாரதத்துல தான் எப்பவுமே சுகம் நிறைஞ்சிருந்தது, இப்ப துக்கம் நிறைஞ்சிருக்குது. இது பாரதத்துடைய விஷயம்தான். மற்ற கண்டங்கள் எல்லாம் தனிப்பட்டவை, அதெல்லாம் அதுக்கு பிறகுதான் வருது. சிலர் 60 பிறவி எடுக்கிறாங்க, சிலர் அதை விட குறைஞ்ச பிறவியும் எடுக்கிறாங்க. ஆனா தேவதா தர்மத்தவர்கள் தான் 84 பிறவிகள் எடுக்கிறாங்க. ஆக இந்த கணக்கின்படி அரை கல்பத்துக்கு பின் வரக்கூடியவர்கள் 84 பிறவியெல்லாம் எடுக்கிறதே கிடையாது. பாதி அளவு தான் பிறவிகள் எடுக்கிறாங்க. எல்லாருமே 84 பிறவிகளுடைய சக்கரத்தை சுத்துறாங்களா அப்படின்னா கிடையாது அப்படின்னு சொல்றோம். சூப்பரா சொல்லிட்டு பக்தியோடைய பலனை இறைவன் கொடுப்பாருன்றாங்க. அதனால தான் நிறைய பேர் கோச்சிக்குவாங்க. ஏதாவது உடம்பு சரியில்லை அல்லது வீட்டில் ஏதோ ஒரு அக்கால மரணம் வந்தால், நான் டெய்லியும் உனக்கு விலைக்கு ஏற்றினேன், இதுதானா நீ எனக்கு காட்டுற கருணைன்னாங்க. அப்போ பக்தியின் பலன் என்ன அப்படின்னு கேட்குறாங்க இல்லையா? அப்போ பக்தியின் பலனை பக்தி மூலமா தான் பகவான் கிடைப்பார்னு சொல்லிட்டு பகவான் பக்தர்களை காப்பாற்ற பகவான் வருவார்னு சொல்றாங்கன்னா, அப்ப கேட்கிறாரு, அப்ப பக்தியின் மூலமாக சுகம் வந்துச்சா? எப்படி சூப்பரான விஷயம் இல்ல? பக்தியின் மூலமாகத்தான் கீழே இறங்குறாங்க. இப்ப கீழே இறங்கும் போதுதான் பகவான் கிடைக்கிறார். அப்ப பக்தர்களை காப்பாற்ற இறைவன் வருவார்னா, அப்ப துக்கத்துல துடிச்சுட்டு இருக்கும்போது தானே அவர் வர்றாரு. அப்ப பக்தியின் பலனும் துக்கம்தான் இல்லையா? ஸோ அந்த துக்கத்துல இருந்து காப்பாற்ற இறைவன் வர்றாரு. ஸோ எப்படி சூப்பரா சொல்றாரு, பக்தியின் பலனாக பகவான் கிடைப்பாருன்றீங்க. அப்ப பகவான் பக்தர்களை காப்பாற்றாருன்னா, பக்தர்களை அப்ப துடிச்சிட்டு தானே இருக்கிறாங்க.
அப்ப எப்படி நீங்க வந்து இல்லையே எல்லாம் சுகமா தானே இருக்கிறோம் அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப பாபா சொல்றாரு, ஆபத்து ஏற்பட்டாதானே பாதுகாக்க முடியும். இப்ப யோசிச்சு பாருங்க, எவ்வளவு துர்கதி, எவ்வளவு கொடுமையான நரகம், வீட்டுக்கு வீடு சண்டை, நோயாளி, துக்கமோ துக்கம், ஆனாலும் துக்கத்துல இருந்து காப்பாத்துங்கன்றாங்க. இது எல்லாமே பாரதத்துல தான் நடக்குது. பதித்த பாவன ராஜாராம் இங்க இறைவனை வான் கூப்பிடுறது, தேவதையை வான் கூப்பிடுறதுலாம் இங்கதான் நடந்துட்டு இருக்கு. அப்ப இதெல்லாம் பாரதத்துடைய விஷயம்தான். அப்ப தேவதைகள் தர்மத்தை சார்ந்தவங்க தான் 84 பிறவி எடுப்பாங்க. மற்றவங்க எல்லாமே கம்மியா தான் எடுப்பாங்க. இப்ப பாபா சொல்றாரு, எல்லாரும் 84 பிறவி சக்கரத்தை சுத்தி வந்தாங்களான்னா கிடையாது. நாம மட்டும்தான் 84 பிறவி எடுத்திருக்கோம். அதாவது தேவதை தர்மத்தை சார்ந்தவங்க. ஆனா பாருங்க, மனிதர்களுக்கு என்னெல்லாம் தோணுதோ அதை செய்யறாங்க. லட்சக்கணக்கான பிறவி ஆகுதுன்ட்டு. இப்ப குழந்தைகளாகி நீங்க தந்தையின் மூலம் அழிவற்ற ஞான ரத்தினங்கள்னால உங்களுடைய புத்திங்கிற பைய நிரப்பிக்கிட்டு இருக்கிறீங்க. ரத்தினங்கள் மிகவும் விலை மதிப்பு வாய்ந்தது. ஆனா பாபா வந்து நமக்கு எவ்வளவு ஈஸியா புரிய வைக்கிறார். பதித்த பாவனமே வந்து எங்களை தூய்மை ஆக்குங்கன்னு நீங்க கூப்பிட்டு வந்தீங்க. இப்ப பாபா வந்து இருக்கிறாரு. நாம தூய்மை அடைஞ்சா சொர்க்கத்தின் எஜமானர்களாக ஆவோம்னு நீங்க இப்ப புரிஞ்சுக்கிறீங்க. சிவபாபா நம்மை கல் புத்தியிலிருந்து தங்க புத்தியாக, கல் போன்றவர்களை தங்கம் போன்ற, அதாவது அஞ்ஞானிகளை ஞானம் உள்ளவர்களாக ஆக்குறதுக்காக பாபா வந்திருக்கிறாரு. பக்தி மார்க்கத்துடைய சிலைகள் எல்லாமே கல்லால தான் செய்யறாங்க. கற்களுடன் மண்டையை உடைச்சிக்கிறாங்க. பாபா சொல்றாரு, நீங்க எவ்வளவுதான் முயற்சி செஞ்சாலும் லாபம் எதுவும் கிடையாது. முன்னர் நீங்கள் உங்களை பலி கொடுத்து கொண்டிருந்தீர்கள் என்றாலும் என்ன லாபம் இருந்தது? மீறி போனால் தேவியின் காட்சி கிடைக்கும். பிறகு எப்படி இருந்தீங்களோ அப்படியே இருந்துடுறீங்க. பதித்த பாவன தந்தை சங்கமயுகத்துல ஒரே முறை வராரு. சத்தியுகத்துல பக்தி மார்க்கத்துடைய விஷயங்கள் இருக்கிறதே கிடையாது. கழுத்தை வெட்டி கொள்ளுங்கள், இதை செய்யுங்கள், அதை செய்யுங்கள்னா பாபா சொல்றதே கிடையாது. பக்தி மார்க்கத்துல பல விதமா என்னென்ன செய்யறாங்க. இதுக்கு முன்னாடி தேவிகளுக்கு கூட மனிதர்கள் பலி கொடுத்துட்டு இருந்தாங்க. நீங்க நடத்தை திருந்தியவர்களாக, அதாவது பூஜைக்கு தகுதியானவர்களாக மாறி இருந்த பொழுது தேவதைகளாக இருந்தீங்க. இப்ப எவ்வளவு கல்புத்தியாக இருக்கிறீங்க. உங்களுக்கு சொர்க்கத்துடைய ராஜ்யத்தையே கொடுத்திருந்தேன். எவ்வளவு துக்கம், வைடூரியத்தினாலான மாளிகைகள் இருந்துச்சு, அளவற்ற செல்வங்கள் இருந்துச்சு. அதையெல்லாம் இப்ப என்ன செஞ்சீங்க? இப்ப நீங்க எவ்வளவு துக்கம் மிக்கவர்களாக ஆகியிருக்கிறீங்க. நீங்க உண்மையிலே தேவதா தர்மத்தவர்களாகத்தானே இருந்தீங்க. பாபா சொல்றாரு, பாபா மூலமாக தான் ஞான ரத்தினங்களை நம்ம புத்தியில போட்டு நிரப்பிக்கிறோம். ஸோ ஒரு வேர்டும் இந்த வானியில வர்றது வந்து கோடானு கோடி ரூபாய் மதிப்பு வாய்ந்தது, விலை மதிப்பற்றவை. இருந்தாலும் இந்த ஞானத்தை அப்படியே கஷ்டப்பட்டு புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்ல, ரொம்ப ஈஸியா சகஜமா கோணிகளும் அபலைகளும் புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்றாரு. இப்ப பாபா சொல்றாரு, எங்களை தூய்மையாக்குங்கன்னு தானே என்னை கூப்பிட்டீங்க. நான் இப்ப வந்துட்டோம். இப்ப நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க. பாபா சொல்ற வழிப்படி நீங்க தூய்மை ஆயிட்டீங்கன்னா சொர்க்கத்தின் எஜமானர்களாக ஆகிடுவீங்க அப்படின்னு இப்பதான் உங்களுக்கு புரியுது. இப்ப பாருங்க, சிவபாபா நம்மள கல்புத்திலிருந்து தங்க புத்தியாக மாத்துறாரு. அதாவது ஞானிகள் வந்து தங்க புத்தி, அஞ்ஞானிகள் வந்து கல்புத்தி உள்ளவங்க.
ஸோ அப்படி மாத்துறாங்க. சிலைகள் கூட பாருங்க, அந்த கல்புத்தி உள்ளதுனால சிலையை கூட கல்லுனால செய்கிறாங்க. பாபா சொல்றாரு, நீங்கள் என்னதான் செலவழிச்சாலும் பட்டினி கிடந்தாலும் உங்களையே நீங்கள் பலி கொடுத்தாலும் பக்தியில் எல்லாமே வீண் தான். எந்த விதமான பலனும் அதனால கிடையாது. மிஞ்சி மிஞ்சி போனால் உங்களுக்கு காட்சி கிடைக்கும். அதனால உங்களுக்கு என்ன நன்மை கிடைக்குது? உங்களுடைய வாழ்க்கை என்ன மாறிடவா போகுது? நான் உங்களை உங்கள் கழுத்தை வெட்டிக்கோங்க, இது செய்யுங்க அது செய்யுங்கலாம் எப்பயுமே சொன்னதே கிடையாது அப்படின்னு பாபா சொல்லுது. இப்போ சொல்றாரு, நடத்தை தெரிந்தவர்களாக இருந்த பொழுது நீங்கள் தேவதைகளாக சத்தியுகத்தில் வாழ்பவர்களாக இருந்தீங்க. அவங்களே இப்போ 84 பிறவியின் இறுதியில் எவ்வளோ கல்வி தேடவர்களாக ஆகிட்டீங்க அப்படின்னு பாபா சொல்லுது. இப்போ பாபா சொல்றாரு, உங்களுக்கு வைடூரியம் கொட்டி கிடக்கிற மாளிகைகள் நிறைந்த சொர்க்கத்தை கொடுத்தேனே, ராஜ்யத்தை கொடுத்தேனே, என்னப்பா பண்ணீங்க, எங்கப்பா தொலைச்சிங்க அவ்வளோ செல்வத்தையும் அப்படின்ட்டு கேட்குறாரு. ஸோ எல்லாத்தையும் தொலைச்சி இப்படி துக்கம்னா என்னன்னே தெரியாதவங்களா இருந்த நீங்கள் இப்படி துக்கமிக்கவர்களா ஆகி இருக்கிறீங்களே, நீங்கள் தானே இந்த தேவதா தர்மத்தை சார்ந்தவங்களாக இருந்தீங்க அப்படின்னு பாபா கேட்குறாரு. இப்போ நீங்கள் ரஜோ தமோவில் மட்டும் வந்திருக்கிறீங்க. வந்தது இது ஆத்மா, மற்றபடி நீங்களே தான் அந்த தேவதையாக இருந்தீங்க. தத்துவம் இல்லையா? சரி, இப்போ பாபா சொல்றது, நீங்கள் தேவதா தர்மத்தவர்களாக இருந்தீங்க. இப்போ இந்துக்கள்னு ஏன் உங்களை சொல்லிக்கிறீங்க? மற்ற தர்மத்தை சார்ந்தவங்களாம் அவங்கவுங்க தர்மத்தை தானே ஏற்றுக்கிறாங்க. தர்மம் ஒன்று தானே இருக்கும். முஸ்லீம்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்குன்னு முஸ்லீம் தர்மம் இருக்கு, கிறிஸ்தவர்களுக்கு கிறிஸ்துவ தர்மம் இருக்குது. அதெல்லாம் அவங்க மாற்றுறது இல்லை. உங்களுக்கு மட்டும் என்ன ஆச்சு, தேவதை தர்மத்தை இந்து தர்மம் ஏன் மாற்றுறீங்க இல்லையா? பார்த்தீங்கன்னா பேரே எல்லாம் மாற்றிக்கிட்டே இருக்கிறாங்களே. மெட்ராஸ்ன்னு இருக்குது, சென்னைன்னு மாற்றுறாங்க. ஸோ அதே மாதிரி தர்மத்து பேரையும் மாற்றிருக்கோம். ஒருவேளை இது எல்லாமே இந்தியாவில் மட்டும்தான் நடக்குதான்னு தெரியல இல்லையா, இந்த மாதிரி பேர் மாற்றுறது. இப்போ பாபா சொல்றது, நீங்கள் ரொம்ப சுகமிக்கவர்களாக தூய்மையானவர்களாக முழுமையான விகாரமற்றவர்களாக இருந்தீங்க. ஆனால் இப்போ பாருங்க, முழு விகாரி ஆகிட்டீங்க. எவ்வளோ விகாரி ஆகிட்டீங்க. நாம் முழுமையான விகாரமற்றவர்களாக இருந்தோம். பிறகுதான் எப்படி முழு விகாரிகளாக ஆனோம் அப்படிங்கிற விஷயம் யாருக்குமே தெரியாது. 84 பிறவி எடுத்து சதோவிலிருந்து தமாவாக ஆகியிருக்கிறோம். இப்போ சுத்தமாருமே தம பிரதானமாக தூய்மையற்றவர்களாக தூய்மை இழந்தவர்களாக இருக்கிறாங்க. சத்தியுகத்திலிருந்து கலியுகம் கண்டிப்பாக வந்தே தீரணும். எல்லா தர்மங்களுமே சதோ ரஜ தமோவில் வந்தே தீரணும். வளர்ச்சியை அடைய வேண்டும். நீங்கள் கூட மரத்தில் இருக்கிறீங்க இல்லையா? அதாவது கல்ப விருட்ச மரத்தை பாருங்கள். கடைசியில் பிரம்மா நின்றுட்டு இருக்கிறாரு. மரத்தின் உச்சியில் பிரம்மா தான் 84 பிறவிகள் எடுத்து சென்று கடைசியில் நின்று இருக்கிறார். நீங்களும் கூட கீழே பிராமணர்களாக அமர்ந்து இருக்கிறீங்க. பிறகு கடைசியில் தூய்மையற்ற சூத்திரர்களாக ஆகியிருக்கிறீங்க. பிறகு கீழே ராஜயோகம் கற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். நீங்களும் சூத்திரர்களாக இருந்தீங்க, இப்போ பிராமணர்களாக ஆகியிருக்கிறீங்க. இது மிகவும் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள். இப்போ மரத்தில் புரிஞ்சிக்கக்கூடிய மிக நல்ல அறிவுமிக்க விஷயங்கள் நிறைய இருக்குது. நீங்கள் ராஜயோகத்துடைய தபஸ் செஞ்சுட்டு இருக்கிறீங்க. உங்களுடைய நினைவு சின்னம் தான் அங்கே நின்றுட்டு இருக்குது. இது சைத்தன்யமான தில்வாடா, அது ஜடம். தில்வாடாவை பற்றி சொல்கிறது இல்லையா? சத்தியுகத்தில் இது இருக்கவில்லை. இந்த சமயத்தில் ஆத்மாக்களாக நீங்கள்
உங்களுடைய நினைவு சின்னத்தை பார்க்குறீங்க. நீங்கள் நடைமுறையில் உண்மையிலும் உண்மையான தில்வாடா கோயில் சைத்தன்யத்தில் அமர்ந்திருக்கிறீங்க. சொர்க்கத்தின் ஸ்தாபனை நடந்து கொண்டிருக்கிறது. பிறகு சொர்க்கத்தில் வந்துட்டீங்கன்னா இந்த கோயில் முதலான எதுவுமே இருக்காது. இது இந்த மம்மா பாபா மற்றும் குழந்தைகளாகிய நாம அமர்ந்திருக்கிறோம். அதே மாதிரி இருக்கும் உங்கள் கோயில் தான் இந்த தில்வாடா கோயில். பேரே மதுபன்னு வைக்கப்பட்டிருக்கு. சைத்தன்யமான தில்வாடா கோயில் ஆகும். பிறகு பக்தி மார்க்கம் தொடங்கும் பொழுது இந்த கோயிலை கட்டுவாங்க. தந்தை உங்களை மிகவும் செல்வந்தர்களாக ஆக்கியிருந்தார். பிறகு நீங்களே அவருடைய கோயிலை கட்டுறீங்க. சிவனின் சிவனின் கோயில்களை ஒருவர் மட்டும் கட்டுவதில்லை, அனைவருமே கட்டுகின்றனர், தன் தகுதிக்கும் சக்திக்கும் தகுந்தாக்குவார்கள். விகாரமற்றவர்களாக இருந்த நீங்க இப்படி விகாரியா ஆகி இருக்கிறீங்க. அது எப்படி ஆனோம் அப்படின்னா, அல்லது ஒரு காலத்துல நாம இவ்வளவு தூய்மையா இருந்தோம்னா பாவம் யாருக்குமே தெரியல. 84 பிறவி எடுத்து தமவாயிட்டோம் சதோல இருந்து. இப்ப பாபா சொல்றாரு, இப்போ உலகத்துல ஒரு ஆத்மா கூட தம பிரதானம் இல்லை, தூய்மையற்று இல்லைன்னு சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு முழு உலகம் முற்றிலும் தம பிரதானமாக ஆயிடுச்சு. இப்போ பாபா சொல்றாரு, சத்தியுகத்துல தேவதை இருந்தாங்கன்னா அது கண்டிப்பா கடைசியில் அது காலச்சக்கரம் தானே. மறு கடைசி இது என்னது, கலியுகம் வந்தே தீரணும். எல்லா அப்படின்னு என்ன அர்த்தம், சொர்க்கத்தில் இருக்கிற நாராயணன் லக்ஷ்மி உட்பட எல்லாமே இந்த கலியுகத்துல தமோ பிரதானம் வந்தே தீரணும். ஸோ இந்த மரம் வளர்ந்துக்கிட்டே இருக்கும், ஒவ்வொரு தர்மமும் வளர்ந்துக்கிட்டே இருக்கும். இப்போ பாபா சொல்ற கல்ப விருட்சத்துல கடைசியில், அதாவது மேலே பிரம்ம பாபா நின்றுட்டு இருப்பார். என்ன அர்த்தம், கீழே தபஸ்யா பண்ற மாதிரி காட்டுவாங்க அந்த கல்ப விருட்ச மரத்துல. அப்படி பிராமணரா இருந்த பிரம்மாவே கலியுகத்துல இறுதியில மேல நிக்கிறார். அதாவது இதை முடிச்சுட்டு, பிறப்பு முடிச்சுட்டு. அனைத்து தர்மங்களுமே சதோரஜ தமோல வந்தே ஆகணும். பாபா சார் வளர்ச்சி அடைஞ்சுதான் ஆகணும். கல்ப விருட்ச மரத்துல பாத்தீங்கன்னா 84 பிறவி சீக்கிரமா முடிச்சுட்டு பிரம்ம பாபா மேல போயிட்டார். நீங்களும் கூட பாத்தீங்கன்னா கீழே பிரம்ம பாபாவோட உட்காந்துட்டு இருக்கீங்க யோகத்துல, பிராமணர்கள். இப்போ பாபா சொல்றாரு, அப்படி ஆரம்பத்துல தூய்மையான பிராமணர்களாக இருந்த நீங்களே 5000 இதுல என்ன ஆயிருங்க, தூய்மையற்ற சூத்திரர்களாக ஆகியிருந்தீங்க. அதுதான் அங்க சரி. அப்படி ஆன நமக்கு தான், சூத்திரர்களாக ஆன நமக்கு தான் மீண்டும் ராஜயோகம் கற்றுக் கொடுக்குற மாதிரி அந்த படத்துல இருக்குது, கல்ப விருட்சத்துல. இப்போ பாபா சொல்றாரு, நீங்க கூட இங்க வர்றதுக்கு முன்னாடி என்னவா இருந்தீங்க, சூத்திரர்களாகத்தான் இருந்தீங்க. இப்பதான் நீங்க உண்மையிலும் உண்மையான பிராமணர்களாக ஆகியிருக்கிறீங்க அப்படின்னு சொல்றாரு. ஸோ இதெல்லாம் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இந்த கல்பவருட்ச மரத்துல நிறைய ஞான கடலை கடையக்கூடிய விஷயங்கள், அறிவுமிக்க விஷயங்கள் நிறைஞ்சு இருக்குது. ஸோ இந்த ராஜயோகத்துடைய தபஸ் தான் நீங்க செஞ்சுட்டு இருக்கிறீங்க. மற்றதுக்கும் நமக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு, ராஜயோகத்துக்கும் மற்ற தியானத்துக்கும் இல்லையா. அதெல்லாம் கண்ணை மூடிட்டு போனவங்க எதை நினைக்கணுன்னே தெரியாம அமைதியா இருப்பாங்க. இங்க நமக்கு அப்படி இல்லை, ஒளிப்பிள்ளையாக பாபாவை நினைவு செய்யும், கண்ணை திறந்துட்டு வரணும். அதனால இது சுத்தமான தனிப்பட்டது. இப்படி நீங்க பண்ற தபஸுடைய நினைவாக தான் தில்வாடா கோயில்ல இருக்குது உயிரோட்டம். மற்றபடி சத்தியுகத்தெல்லாம் எந்த விதமான கோயிலும் இருக்காது. இப்ப பாத்தீங்கன்னா உங்களுடைய நினைச்சினத்தை நீங்களே பாக்குறீங்க. அதாவது தில்வாடா கோயில் எப்படி பாபா மம்மா எதிர உட்காந்து நீங்க யோகா பண்ணீங்களோ அதே மாதிரி தில்வாடா கோயில்ல இருக்குது அப்படின்னு சொல்றாரு. இப்ப பாபா சொல்றாரு, உண்மையில நடைமுறையில உண்மையிலும் உண்மையான தில்வாடா கோயில்ல உயிரோட்டமா உட்கார்ந்து இருக்கிறீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்,
இது ரெண்டு அர்த்தத்தில் வரும். உண்மையிலே தில்வாடா கோயிலை பற்றி சொல்கிறதுனால அங்கே சைத்தன்யமாக உட்காந்துட்டு இருக்கிறது சொல்லலாம், சைத்தன்யமாக உயிரோட்டமாக. அல்லது இங்கே உண்மையிலும் உண்மையான தில்வாடா கோயில்னா எதை சொல்கிறது? வேத்தை கொள்பவர் இருக்கிற இடம் இது மதுரை. ஸோ அங்கே நீங்கள் உயிரோட்டமாக உட்காந்துட்டு இருக்க, மீண்டும் சொர்க்கராஜ்யம் ஸ்தாபனை ஆகிட்டு இருக்கு. சொர்க்கத்தில் வந்த பிறகு கோயில் எதுவுமே இருக்காது, பக்தியோடைய அம்சம் கூட இருக்காது. அப்படிங்கிற விஷயம் நமக்கு மட்டும்தான் தெரியல. இந்த மம்மா பாபா குழந்தைகளாகிய நாம 3 பேர் உட்கார்ந்துட்டு இருக்கிறது தான் அந்த தில்வாடா கோயிலில் காட்டப்பட்டிருக்கு. இப்போ பாப்பா சொல்றது, இந்த கோயில் கூட சொர்க்கத்தில் கிடையாது. அது எப்போ வருதுன்னா துவாபரகம் பக்தி ஆரம்பிக்கும் போது இந்த கோயிலை கூட கட்ட ஆரம்பிப்பாங்க அப்படின்னு சொல்றாரு. இப்போ பாபா மறுபடியும் கேட்குறாரு, குழந்தை உன்னை அவ்வளோ பெரிய பணக்காரனை ஆக்கி இருந்தேனே, சிவனுடைய கோயிலை கட்டுறீங்களே, அந்த கட்டுற அளவுக்கு காசு கொடுத்துருந்தேனே, அது இப்போ எங்கே போச்சு? ஏன்னா ஒருத்தர் மட்டும் கோயில் கட்டுறதில்ல, நிறைய பேர் கட்டியிருப்பாங்க. எல்லாருமே அப்போ பணக்காரர்களாக இருந்தாங்க. இப்போவும் கட்டுறாங்க, ஆனால் இப்போ யாரும் பணக்காரர்கள் கிடையாது. அதனால அவங்க சக்திக்கு ஏற்ற மாதிரி கோயில் கட்டிட்டு இருக்கிறாங்க. இப்போ பாபா சொல்றாரு, நாம் பூஜைக்குரியவர்களாக இருந்தோம் சத்துயுகம் திரேதா யுகத்தில், பிறகு துவாபர யுகத்தில் பூஜாரிகளாக ஆகிட்டோம். உங்களை இவ்வளவு செல்வந்தர்களாக ஆக்கின சிவபாபாவுக்கு பக்தியில் நீங்கள் தான் எல்லோருமே கோயிலை கட்டுறீங்க. இந்த விஷயங்களை இப்போ தான் நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒவ்வொரு கல்பத்திலுமே இந்த டைம் தான் நாம் தெரிஞ்சுக்கிறோம். ஏன்னா இவ்வளோ செல்வம் கொடுத்த சிவபாபாவுக்கு கோயிலை நாம் தான் கட்டணும்ட்டு. அதனால் பாபா சொல்கிறது, இப்போ முயற்சி செஞ்சு ராஜாவுக்கெல்லாம் ராஜாவாகுங்க. கோயில் கட்டுறதுனால எந்த லாபமும் கிடையாது. இப்போ உடல் மனம் பொருள்னால பாபாவுடைய சேவையில் உங்களை அர்ப்பணம் செய்வதன் மூலமாக நீங்கள் ராஜாவுக்கெல்லாம் ராஜாவாக ஆக முடியும். அப்படி ஆகுங்க, முழு ஆஸ்தியை அடையுங்க அப்படின்னு சொல்றாரு. சத்தியுகத்தில் மகாராஜாக்கள்னு சொல்லுவாங்க, திரேதா யுகத்தில் தான் ராஜான்னு சொல்லுவாங்க. அவ்வளோ சொல்றதுல அங்கே மந்திரியும் கிடையாது, ராஜாவும் கிடையாது. சத்தியுகத்தில் மகாராஜா. ஸோ திரேதா யுகம், ஏன்னா ராஜான்ற பேர் அங்கே இருக்காதுன்னு ஏற்கனவே பாபா சொல்லியிருக்காரு. ஸோ திரேதா யுகத்தில் வரவங்களுக்கு பேர் தான் ராஜா. பிறகு உலகம் தூய்மை இழக்கும் பொழுது மகாராஜாக்களும் தூய்மை இழந்துடுறாங்க, ராஜாக்களும் தூய்மை இழந்துடுறாங்க. தூய்மை பாருங்க, உலகமே தூய்மை இருக்கும்போது அவங்களும் தூய்மை இழந்துடுறாங்க ஒரு ஜென்மத்தில். அப்போ விகாரமே இல்லாமல் அவங்களே இருந்தாங்களே ஒரு காலத்தில், அந்த மகாராஜாக்களுடைய கோயிலை கட்டி பூஜை செய்கிறாங்க. முதலாக சிவனுடைய கோயிலை தான் கட்டுறாங்க, பிறகுதான் தேவதைகளுடைய கோயிலை கட்டுறாங்க. தாமே கோயிலை கட்டி பூஜை செய்கிறாங்க. 84 பிறவிகள் அனுபவிக்கிறாங்க அல்லவா? பாருங்க, சூப்பர். சிவனுக்கு கோயில் கட்டுறாங்க, ஓகே, நமக்கு சொத்து கொடுக்கவில்லை, தனக்குத்தானே வேற கோயில் கட்டிக்கிறாங்க. தேவதை தர்மத்தை சேர்ந்த ஆத்மாக்கள் பூஜாரி ஆகிடுறாங்க பக்தியில் இல்லையா? ஸோ தனக்குத்தானே கோயில் கட்டுறாங்க. இப்போ பாபா சொல்றது, 84 பிறவிகள் அனுபவிக்கிறாங்களே, அரை கல்பத்துக்கு தன்னுடைய நினைவு சின்னமாக நீங்கள் பூஜைக்குரியவர்களாகவும் பிறகு அரைக்கல்பம் பூஜாரிகளாகவும் ஆகிறீங்க. அரை கல்பத்துக்கு பக்தி, துவாபரகம், கலியுகம். ஸோ இது ரெண்டுத்துக்குமே நினைவு சின்னத்தை உருவாக்குறாங்க, அதாவது கோயில்கள் கட்டுறாங்க.
அதுதான் பாபா சொல்றார், நீங்க அரைக்கல்பம் பூஜைக்குரியவர்களாகவும் அரைக்கல்பம் பூஜாரிகளாகவும் ஆகுறீங்க. என்ன அர்த்தம்? உயிரோட்டமான தேவதைகளாக ஆகுறீங்க. முதல் அரைக்கல்பம் சொர்க்கத்துல. அடுத்த அரைக்கல்பம் அந்த தேவதைகளுக்கு பூஜை செய்யற பூஜாரியாக ஆயிடுறீங்க. எல்லாமே அவரே கொடுக்கிறாரு, அவரே எடுத்துக்கவும் செய்யறாரு. நல்லது. இப்போ பாபா சொல்ற அப்படிதான் சொல்லுவாங்க, பாபா எல்லாத்தையும் கொடுத்தாரு, ஏன் துக்கம் வந்துச்சு? அதையும் அவர் தான் கொடுத்தாரு. ஏன் சொத்து திடீர்னு காணாமல் போச்சு? அவர் தான் பிடுங்கிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ பாபா சொல்றாரு, சரி நான் தான் கொடுத்தேன், நானே தான் திருப்பி எடுத்துக்கிட்டேன்னா ஏன் உங்களுக்கு கவலை வருது? கொடுத்தவர் எடுத்துக்கிட்டா ஏன்ப்பா கவலை வருது? அடமான பொருளாக தானே கொடுத்துருக்கிறது. அப்போ அதுக்கு காரணம் பற்று. இப்போ பாப்பா சொல்றாரு, நீங்கள் ட்ரஸ்டியாக தானே இருக்கிறீங்க, பிறகு அழ வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? தந்தை அமர்ந்து ஆத்மாக்களுக்கு புரிய வைக்கிறாரு. இப்போ நீங்கள் வருஷிக்கிறவங்களாக ஆத்மாபிமானி ஆகிறீங்க. சிலரோ தந்தையை நினைவு செய்யறது கிடையாது. ஆத்மா உணர்வுள்ளவர்களாக இருப்பதே இல்லை. நீங்கள் ஆத்மாக்கள், பரமாத்மா உங்களுக்கு பாடத்தை சொல்லிக் கொடுக்குறாரு. அதனால இங்கே எவ்வளவு புரிய வைக்கப்படுது? ஆத்மாவில் தான் சம்ஸ்காரங்கள் இருக்குது. ஆத்மா தான் வக்கீல் முதலானவைகளாக ஆகுது. ஆத்மா மெஜிஸ்ட்ரேட் ஆகுது. நாளை என்ன ஆக போறீங்க? ஆத்மா தந்தையை பாபா சொல்ற, பூஜைக்குரிய நீங்களே பூஜாரி ஆகுறீங்க. உங்களுக்கு கொடுத்ததே சிவபாபா தான் அப்படின்னா அவர் எடுத்துக்கிட்டா ஏன் அழுறீங்க? அதுக்கு தான் இப்போ பாபா சொல்ற, ட்ரஸ்டியாக இருங்க. எந்த நேரமும் பாபா எடுத்துக்காருன்ற அந்த உணர்வுல இருங்க. எல்லாத்தையும் செத்த பணமாகவே பாருங்கன்றார். ஸோ அப்படி இருக்கணும் அப்படின்னா அதுக்கு பேர் தான் ட்ரஸ்டிங் லைஃப். ஸோ அப்படி ஆகிட்டீங்க. அப்புறம் இது அழ வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? இப்போ பாபா சொல்றது, நீங்கள் எல்லாம் ஆத்மாபிமானி தான், ஆத்மான்ற பயிற்சி பண்ணிட்டு தான் இருக்குங்க. இருந்தாலும் வசிக்கிறவமா இருக்குங்க. இருந்தாலும் பாபா சொல்ற, ஒரு சிலர் பாபாவை நினைவு செய்யறதே கிடையாது. ஆத்ம உணர்வுள்ளவர்களாக இருக்கிறது இல்லை. அப்படின்னா என்ன? தேக உணர்வு வந்தாலே விகாரம், ஏதோ ஒரு விகாரத்தில் மாட்டிக்கிறாங்க. இப்போதான் உங்களுக்கு தெரியுது பரமாத்மாவே உங்களுக்கு பாடத்தை சொல்லி கொடுக்குறாரு அப்படின்னு புரிய வைக்கப்படுது. ஆத்மாவில் தான் சமஸ்காரங்கள் இருக்குது. ஆத்மா தான் வக்கீலாக ஆகுது. தற்போது தந்தையை நல்ல விதமாக நினைவு செஞ்சுக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா பிறகு அமர லோகத்துல போய் பிறவி எடுப்பீங்க. பாபா சொல்றாரு, பாபா இப்ப ஆத்ம உணர்வுடையவர்களாக நிறைய பேர் இல்லை. ஆனா இன்னைக்கு ஆத்மாக்களுக்கு பரமாத்மாவே சொல்லி கொடுக்குறாரு அப்படின்னு எந்த அளவுக்கு உங்களுக்கு புரிய வைக்கிறாரு பாருங்க. ஏன்னா ஆத்மாவுக்குள்ள தான் சமஸ்காரங்கள் இருக்குது. வக்கீலாக ஆகிறதும் ஆத்மா தான், மெஜிஸ்ட்ரேட் ஆகிறதும் ஆத்மா தான், டாக்டர் ஆகிறதும் ஆத்மா தான். இப்ப நாளைக்கு என்ன ஆக போறீங்க? ஆத்மா தந்தையை நல்ல விதமா நினைவு செஞ்சுக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா பிறகு அமரலோகத்துல போய் பிறவி எடுப்பீங்க. ஆனா அதை விட்டுட்டு பாபாவை சரியா நினைவு செய்யல அப்படின்னா மரணலோகத்துல இன்னொரு பிறவி எடுக்க வேண்டியிருக்கும். பாபா சொல்ற மாதிரி பக்காவை நல்ல விதமா நினைவு செஞ்சீங்கன்னா மரணலோகத்துல அடுத்த பிறவி நீங்க எடுக்காம இருக்கணும் அப்படின்னா பாபா நல்லா நினைவு செய்யணும். ஒருவேளை ஏதாவது ஏன் அப்படின்னா அந்த கர்ம கணக்கு எரியிறதுக்காக. ஒருவேளை சரியா எரியல, கொஞ்சம் மீதி இருந்துச்சு அப்படின்னா
கண்டிப்பா தண்டனை அனுபவிக்க வேண்டியிருக்கும். அதனால பாபா சொல்றாரு, கர்மத்தின் விளைவை நீங்க இங்கேயே தான் அனுபவிச்சு முடிச்சாகணும். நோய் மூலமாக, உற்றார் உறவினர் மூலமாக, இயற்கை சீற்றங்கள் மூலமாக, எதன் மூலமாக அனுபவிச்சு ஆகணும். அது மட்டும் இல்லாம பதவி கம்மியா கிடைக்கும். இதெல்லாம் எப்ப? யோகத்தினால நீங்க பாவத்தை எரிக்கல அப்படின்னா. பாபா சொல்றாரு, கர்மங்களின் விளைவை இங்கே தான் நீங்க முடிக்கணும். கர்மங்களின் ஆழமான விளைவுகளை குறித்து தந்தை தான் உங்களுக்கு உட்கார்ந்து புரிய வைக்கிறாரு. சத்தியுகமே சத்தோ பிரதானமானது அப்படின்னு குழந்தைங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க. எல்லா பொருளுமே அங்கே சதோ பிரதானமாக இருக்கும். எங்க சத்தியுகத்தில் கிருஷ்ணர் பசுமாட்டை வளர்த்துட்டு இருந்தாருன்னு சொல்றாங்க. ராஜாக்கள் போய் பசுக்களை மேய்ப்பாங்களா? இது கொஞ்சம் கூட லாஜிக் இல்லாமல் இருக்குதுன்ட்டு பாபா சொல்றாரு. ஏன்னா அவரு இந்த சொர்க்கத்தின் முதல் ராஜா இல்லையா? அவர் எப்படி மாடு மேய்ச்சிட்டு இருப்பாரு? இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நடக்காது. சத்தியுகத்துடைய பசுக்கள் கூட மிகவும் முதல் தரமானதாக இருக்கும். அதைத்தான் காமதேனுன்னு சொல்லப்படுது. ஜெகதம்பா சரஸ்வதியும் கூட காமதேனு தான். 21 பிறவிக்கு எல்லாருடைய மன விருப்பங்களையும் அவர் நிறைவேற்றுறாரு இல்லையா? நீங்க கூட காமதேனு தான். அந்த பேரையே பிறகு அதிகமாக பால் கொடுக்கிற பசுக்களுக்கு வச்சுட்டாங்க. ராஜாக்களுடைய வீட்டுல மிகவும் முதல் தரமான பசுக்கள் இருக்கும். இங்கேயே ராஜாக்களிடம் நல்ல நல்ல பசுக்கள் இருந்துச்சுன்னா சொர்க்கத்துல எவ்வளவு அழகான பசுக்கள் இருக்கும். அங்க துர்நாற்றம் எதுவும் முற்றிலுமாக இருக்காது. பாபா வந்து சொர்க்கத்தை பற்றி க்ளூ கொடுக்கிறாரு இல்லையா? சரி, இப்போ பாபா சொல்றாரு, கிருஷ்ணர் பசு வளர்த்தாருன்றாங்க. அவர் சொர்க்கத்தில் இருக்கிறவர், அவர் எப்படி பசு வளர்ப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சத்தியுகத்துடைய பசுவை பற்றி சொல்ற. பயங்கர ஃபர்ஸ்ட் கிளாஸ், அவ்வளோ அழகா இருக்கும். அதை காமதேனு கூட சொல்லலாம் அப்படின்னு அர்த்தம். பால் அதிகப்படியாக கறக்கும்ல இருக்கு. இப்போ பாபா சொல்றாரு, ஆனால் உண்மையிலே காமதேனுன்றது வந்து ஜெகதம்பா சரஸ்வதியை தான் சொல்ல முடியும். ஏன்னா பல பேருக்கு 21 பிறவிகளுடைய மன விருப்பங்களை அவர் நிறைவேற்றுறார் இல்லையா? சொற்பொழிவு எண்ணம் சொல் செயல்னால. இப்போ பாபா சொல்றார், அம்மா மட்டும் காமதேனு இல்லை, குழந்தைங்களே நீங்களும் காமதேனு. காமதேனுனா வேதத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பசு மாடு மூலமாக அனைத்து செல்வங்களையும் கடவுள் மாதிரி வச்சுருக்காங்க. இப்போ பாபா சார் அம்மா மட்டும் இல்லை, நீங்கள் கூட காமதேனு தான். ஏன்னா நீங்களும் நிறைய பேருக்கு துக்கத்துலேருந்து சுகத்துக்கு மீட்டு எடுக்கிறீங்க. இப்போ பாபா சார் அந்த காமதேனுன்ற பேரையே இப்போ நல்லா பால் கறக்கிற பசுக்களுக்கு வச்சுட்டாங்க. இப்போ பாபா சார் ராஜாவுடைய வீட்டில் அவ்வளோ சூப்பரான பசு இருக்குமா? இப்போ இங்கே இருக்கிற ராஜாக்கள் கிட்டேயே நல்ல நல்ல பசு இருந்துச்சுன்னா சொர்க்கத்தில் எவ்வளோ அழகாக இருந்திருக்கும் அந்த பசுன்னு நினச்சி பாருங்க. அந்த துர்நாற்றத்துக்கான விஷயமே இருக்காதுன்றார் இல்லையா? மாட்டு தொழுவத்துக்கெல்லாம் போனால் சரியாக க்ளீன் பண்ணலன்னா போகவே முடியாது இங்கே இருக்கிற இடம். ஆனால் அங்கே அந்த மாதிரி துர்நாற்றத்துக்கான எந்த விஷயமும் இருக்காதுன்றார். நான் வந்திருக்கிறேன், உங்களை நறுமணம் வீசும் மலர்களாக்கி உடன் அழைத்து செல்வேன்னு இப்போ பாபா குழந்தைங்களுக்கு சொல்றாரு. பதித பவனா வாங்கன்னு தானே என்னை கூப்பிட்டீங்க. தூய்மை இல்லாத உலகத்துல தூய்மையற்ற சரீரத்துல வாங்க. இவர் தூய்மையை இழந்தவர், அவர் தூய்மையான ஃபரிஸ்தா ஒப்பிட்டு காட்டுகிறார். நீங்களும் கூட தூய்மையற்றவர் வந்து இப்படி தூய்மையான பாபா சொல்றாரு,
சொர்க்கத்துல துர்நாற்றத்தை கொடுக்கக்கூடிய எதுவுமே இருக்காதுன்றார். அப்படின்னா மாட்டு சாணம் கூட துர்நாற்றத்தை கொடுக்காதுன்னு அர்த்தமா இருக்கும் இல்லையா? அடுத்தது, முள்ளா இருந்த ஆத்மாக்களாக நம்மள நறுமணம் வீசும் மலர்களாக ஆக்கி கூடவே நான் அழைச்சிட்டு போவேன் அப்படின்னு தந்தை குழந்தைங்களுக்கு சொல்றாரு. பதித்த பாவனா வாங்கன்னு என்னை கூப்பிட்டீங்க தானே. இப்போ தூய்மை இழந்த உலகத்துல தூய்மையற்ற சரீரத்துல தானே நான் வர முடியும். இப்போ பாபா சொல்றாரு, இவர் தூய்மை இழந்தவர், அதாவது இந்த பிரம்மதேவா தூய்மை இழந்தவர். ஆனால் இவரு பரிசுத்த உலகத்துல சூக்ஷ்மதனத்துல இவரை மறைத்திருக்கு பாருங்க, அவரு தூய்மையானவர் அப்படின்ட்டு பாபா புரிய வைக்கிறார். கம்பேர் பண்ணி காட்டுறாரு. அவர் பாருங்க எவ்வளோ அழகா இருக்காரு, இவர் அப்படி இல்லை அப்படின்னு காட்டுறாரு. அது அவருக்கு மட்டும் இல்லை, நமக்குமே கூட தூய்மையற்றவர்ல இருந்து தூய்மையான பரிசுத்தாக்களாக ஆகணும். அதுதான் மீன். இப்போ பாபா சொல்றது, சத்தியுகத்துடைய தேவதைகளுடைய மூர்த்திகள்னு சொல்றோம். பரிஸ்தாக்கள் சூக்ஷ்மவாதனவாசிகள். தந்தை எவ்வளவு சகஜமான படிப்பை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாரு. இங்க நீங்க வரும்போது வெளியில உள்ள எந்த ஒரு நண்பர்கள், உறவினர்கள், வீடு வாசல், வேலை, தொழில் முதலான நினைவுகளும் உங்களுக்கு வரக்கூடாது. வந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துடைய வைப்ரேஷனை கெடுத்துடும். இப்போ பாபா சொல்றாரு, பாபா முன்னாடி வந்துருக்கீங்க இல்லையா, இங்க நீங்க வந்தது நினைவின் மூலம் உங்களுடைய வருமானத்தை சேமிக்கிறதுக்காகத்தான். அப்படின்னா அதுல மட்டுமே தான் நீங்க ஈடுபட்டு இருக்கணுமே தவிர மற்ற வீண் விஷயங்களை நேரத்தை வீணாக்கக்கூடாது அப்படின்ட்டு மதுபனில் இருக்கிறவங்களுக்கு சொல்றாரு. பட் நம்ம சங்கமயுகத்துக்கு வந்தவங்க எல்லாருமே சொல்லலாம், அதாவது பாபா வந்தவங்க ஆனவங்க எல்லாருமே வருமானத்தை சேமிக்கிறதுலே தான் முழு ஈடுபாட்டோட இருக்கணும். மற்றபடி வீடு வாசல், உறவினர்கள் இதெல்லாம் நமக்கு ஞாபகமே வரக்கூடாது அப்படின்ட்டு பாபா சொல்றாரு. இப்போ சத்தியுகத்துல தான் தேவதைகள்னு சொல்ல முடியும். மற்றபடி பரிஸ்தாக்கள் சூக்ஷ்ம தேவதைகள் அல்லது சூக்ஷ்மவாசிகள் தான் அப்படின்னு ரொம்ப ஈஸியாக பாபா புரிய வைக்கிறாரு. வாங்கி முடிச்சு, இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தாய் தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். தார்மிக முக்கிய சாரம், தண்டனையிலிருந்து விடுபடணும் அப்படின்னா பழைய அனைத்து கணக்கு வழக்குகளையும் நீங்கள் முடிச்சிடணும் இங்கேயே. அதுக்கு என்ன பண்ணணும், ட்ரஸ்டி ஆகி எல்லாத்தையும் பராமரிக்கணும். எந்த விஷயத்தை குறித்தும் கவலைப்படக்கூடாது. ஆத்ம அபிமானம் ஆகணும். என்ன ஆகும், இதாகும், இது லேட் ஆயிடுச்சு, இது நான் நினச்ச மாதிரி நடக்கல, எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. நீங்கள் பண்ண வேண்டியது எல்லாமே நான் ட்ரஸ்டி சைபர் சேவிப்பர் பாபா அவ்வளோ ஈஸியாக நடத்திட்டு இருக்கிறாரு. அதனால பாபா ஆக்சுவலாக ஜுவாலாமுகி குரூப் வாட்ஸ்அப் குரூப்பில் ஒரு சிஸ்டர் போட்டிருந்தாங்க, அன்னலக்ஷ்மி சிஸ்டர். என்ன போட்டிருந்தாங்கன்னா, ஒரு பழைய வானிலேருந்து ஒரு பாயிண்ட்ஸ் போட்டிருந்தாங்க, சூப்பர் பாயிண்ட்டு. தர்மராஜர் முன்னாடி நீங்கள் நிற்கிறதுல இருந்து உங்களை பாதுகாக்கிறதுக்காக ஏதோ ஒரு பிராமண ஆத்மா தடை ரூபத்தில் நிமித்தமாக வந்துடுறாருன்றாரு. அப்போ அவங்க வரவங்க தர்மராஜ்கிட்ட இருந்து நம்மளை காப்பாற்றுறதுக்காக வராங்க அப்படின்னா அவங்க கோபப்படுத்தினா நம்ம கோபப்பட மாட்டோம், அமைதியாகவே இருக்கும் இல்லையா? ஸோ அப்படி கணக்கு வழக்கை இங்கேயே முடிச்சிடுங்க, ட்ரஸ்டின்னு புரிஞ்சுக்கோங்க, எதை பற்றியும் கவலைப்படாதீங்க, ஆத்ம அபிமானி ஆகணும். பாபா சொல்ல ஆத்ம அபிமான நிலையில் எல்லாரும் இருக்கிறது இல்லைன்ட்டு. ஸோ அதுக்கான முயற்சி பண்ணிட்டு இருக்கணும். ரெண்டாவது பாயிண்ட்டு, இது வருமானத்தை சேமிக்கக்கூடிய நேரம். இந்த நேரத்தில், அதாவது இந்த சங்கமக நேரத்தில் வீடு வாசல் வேலை தொழில் எந்த நினைவும் உங்களுக்கு வரக்கூடாது. பரிஸ்தா ஆகிறதுக்காக பாபாவுடைய நினைவில் இருக்கிறதுக்கான முயற்சியை தான் முழுசாக செஞ்சுக்கிட்டே இருக்கணும்.
ஸோ அதிலே ஈடுபட்டிருக்கணும். அப்படி இல்லை, பாபாவுடைய நினைவு ஒரு வினாடி கட்டானா கூட வருமானம் சேர்த்து வச்ச வருமானமே இழந்துக்கிட்டே இருக்கும். சரி, வரதானம். பாருங்க, வீடு வாசல் வேலை தொழில் எதுவுமே ஞாபகத்துக்கு வரக்கூடாதுன்றது. ஸோ அலர்ட்டாக இருக்கும். ஒரு பிரதர் சொன்னார், கச்சேரி சாமி பிரதர், அவர் பேரில் எதுவுமே இல்லையா, அது இருந்துச்சுன்னா கூட கர்ம கணக்காகும், பற்று வந்துடும். அதே மாதிரி மற்றவங்க கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க, எனக்கு ட்ரெஸ்ஸெல்லாம் நீங்கள் எடுத்து கொடுக்கூடாது, அதுலேயும் கர்ம கணக்கு ஆகிடும் அப்படின்றதுனால. சரி, வரதானம். முழுமையான சமர்ப்பணத்தின் விதியின் மூலம் அனைத்து குணங்களிலும் நிறைந்தவராகக்கூடிய முயற்சியில் எப்பொழுதும் வெற்றியாளர் ஆகின்றார். முழுமையான சமர்ப்பணத்தின் விதியின் மூலம் அனைத்து குணங்களிலும் நிறைந்தவராகக்கூடிய முயற்சியில் எப்பொழுதும் வெற்றியாளர் ஆகின்றார். சரி, அதுக்கு விளக்கம். யாரோட எண்ணத்துல கூட தேக உணர்வு இல்லையோ அவங்க முழுமையாக சமர்ப்பணம் ஆனவங்க சொல்லப்படுவாங்க பாபா கிட்ட. தனது தேகத்தின் உணர்வை கூட அர்ப்பணம் செஞ்சிடுறது, நான் இன்னார் இந்த எண்ணத்தையும் கூட அர்ப்பணம் செஞ்சு சம்பூர்ண சமர்ப்பணம் ஆகிறவங்க தான் அனைத்து குணங்களிலும் நிறைந்தவர்களாக ஆகிறாங்க. அவங்களுக்குள்ள எந்த ஒரு குணத்தின் குறைபாடும் இருக்காது. யாரு அனைத்தும் சமர்ப்பணம் செஞ்சு அனைத்து குணங்களிலும் நிறைந்தவராக ஆகிறதுக்காக, அதாவது சம்பூர்ணம் அடையிறதுக்காக லட்சியம் வைக்கிறாங்களோ அந்த முயற்சியாளர்களுக்கு பாப்தாதா எப்பொழுதும் வெற்றியாளர் ஆகுங்கள்ன்ற வரதானத்தை கொடுக்கிறாரு. எண்ணத்துல கூட இந்த தேக உணர்வு வந்துடக்கூடாது. காமி, கோபம், பற்று, பேராசை, அகங்காரம், நான், பொறாமை, இந்த மாதிரி இதெல்லாம் எண்ணத்துல கூட யாருக்கு வரலையோ அவங்க தான் சம்பூர்ண பலியாகி இருக்கிறாங்க பாபா கிட்டன்னு. இதுக்கு ஒரு பெரிய உதாரணம்னா பிரம்ம பாபா தான். பிரம்ம பாபா 33 கோடி ரூபாய் எகித்துக்கு கொடுத்து, அதாவது அவருடைய சொத்தே அதுதான், அது அப்படியே கொடுத்தாரே தவிர அது என்னதுன்ற உணர்வு அவருக்கு கொஞ்சம் கூட வரலன்னு சிவபாபா கேரண்டி கொடுக்குறாரு. எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா? ஸோ அவங்க தான் சம்பூர்ண பலியானவங்க. அப்போ தேகத்தின் உணர்வை கூட அர்ப்பணம் செஞ்சிடுறது. அதாவது இருக்கும் இல்லையா, நான் இவ்வளோ அழகாக இருக்கிறேன், இவ்வளோ பணக்காரனாக இருக்கிறேன், இந்த பதவியில் இருக்கிறேன், இந்த நான் இன்னார் இன்னார் இன்னார்ன்ற இந்த எண்ணத்தை கூட அர்ப்பணம் செஞ்சு சம்பூர்ண சமர்ப்பணம் ஆகிறவங்க தான் அனைத்து குணங்களிலும் நிறைந்தவர்களாக ஆகிறாங்க. நான் இன்னாருங்கிற எண்ணத்தை கூட அர்ப்பணம் செஞ்சு, பெரிய சூப்பரான விஷயம் இல்லை? இப்போ பாபா சாஹிபை தீவிரமாக பண்ணுறவங்களுக்கு அவங்கள அறியாமலே ஒரு சூக்ஷ்மமாக நம்ம இவ்வளோ பண்ணுறோன்னு இருக்கோம். ஸோ அது கூட உங்களுக்கு வரக்கூடாதுன்றது. அப்படி இருக்கிறவங்க ஆட்டோமேட்டிக்காகவே எல்லா குணங்களிலும் நிறைந்தவர்களாக ஆகிடுவாங்க. ஸோ நான் இந்த 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 வேலை செய்கிறேன், இந்த சேவை செய்கிறேன்ற அந்த உணர்வு கூட பாபாவுக்கு சமர்ப்பணம். அந்த உணர்வே இல்லை. அப்போ நீங்கள் சேவை செய்யும்பொழுது ஃபுல் பாபா நினைவில் இருக்கிறீங்கன்னா என்ன அர்த்தம்? அந்த உணர்வு அர்ப்பணம் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். அந்த உணர்வு இருந்துச்சுன்னா உங்களுக்கு கண்டினியூஸாக பாபா நினைவு வராது. ஸோ அப்படி அர்ப்பணம் செய்கிறவங்க ஆட்டோமேட்டிக்காக எல்லா குணங்களையும் நிறைஞ்சவங்களாக ஆயிடுறாங்க. அப்படிப்பட்டவங்களுக்குள்ள எந்த ஒரு குணமுமே குறை அப்படின்னு சொல்ல முடியாது. எல்லா குணங்களும் நிரம்பியவர்களாக இருப்பாங்க. அப்படி யாரு அந்த மாதிரி முழு சமர்ப்பணம் செஞ்சு எல்லா குணங்களையும் நான் நிறைந்தவரா ஆகணும், சம்பூர்ணம் அடையணும்னு லட்சியம் வைக்கிறாங்களோ அந்த முயற்சியாளர்களுக்கு பாபா சொல்றார், நீங்க தொட்டதெல்லாம் வெற்றி அடையட்டும் அப்படின்னு வரம் கொடுக்குறாராம். இப்ப நான் செய்யறேன்ற உணர்வுல செஞ்ச வெற்றி வராது.
அவ்வளோ பெரிய ரகசியம் இல்லையா? ஒரு சில சென்டர் ஆஹா ஓஹோன்னு போகிறதுக்கும், ஒரு சில சென்டரில் ரொம்ப கம்மியான கூட்டம் தான் வர்றதுக்குமே கூட இது ஒரு காரணமாக கூட இருக்கலாம். நான் தான் பாபா சார் அப்போ புதுசாக பாபா செய்கிறாருன்னு மனதார மனசில் கூட நான் செய்கிறேன்ற அந்த உணர்வு கொஞ்சம் கூட இல்லாமல் யார் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக எல்லா குணங்களும் நிரம்பும், சம்பூர்ணம் ஆயிடுவாங்க. ஸோ இதையே லட்சியமாக வச்சு முன்னேறி போயிட்டு இருக்கிறவங்களுக்கு தொட்டதெல்லாம் வெற்றி தான் அப்படின்னு சூப்பரான ஒரு வரதானம் கொடுக்குறாரு. இல்லையா? தேக உணர்வு கொஞ்சம் கூட இல்லாமல் இருக்கும், அதுதான் சார் மெயினாக. அப்படி இருந்தாலே தொட்டதெல்லாம் வெற்றி. சரி, ஸ்லோகன். மனதை தன் வசத்தில் வைக்கக்கூடியவங்க தான் மன்மனாபவ நிலையில இருக்க முடியும். சூப்பர் இல்லையா? சூழ்நிலை வரும், நபர் வருவாங்க, பொருள் வரும், காரியம் வரும். எதுக்கு வரும்? உங்களுடைய கவனத்தை ஈர்க்க, உங்களுடைய மனதை பிடிச்சி இழுக்க. ஆனால் நான் என்ன செஞ்சாலும், என் தொடர்பில் யார் வந்தாலும், நான் எந்த சூழ்நிலை எதிர்கொள்ள வந்தாலும் அது என் மனதை ஈர்க்கக்கூடாது. நான் சொல்கிற மாதிரி என் மனம் பரந்தாமத்திலையும் சூக்ஷ்மவாதனத்திலையும் சத்தியுகத்திலையும் தக்க வைக்கக்கூடிய சக்தி உங்களுக்கு இருந்துச்சுன்னா தான் உங்களால் மன்மனாபாவ நிலையில் நிலைச்சிருக்க முடியுன்றாரு. அதுதான் நம்ம ஜுவாலாமுகி யோகா ப்ராக்டிஸ்லையும் பண்ணுறோம் இல்லைங்களா? சரி, சூப்பர் வாங்கி. ஓம் சாந்தி.